அங்கே தேவன் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே அபிஷேகிக்கப்பட்ட சுரமண்டலக்காரன் இசை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளை அழகாய் பாடுகிறவர்களை பார்க்கிறோம். அபிஷேகமாய் தேவனுடைய அன்பில் நிறைந்து பாடுகிறவர்கள் உண்டோ, அங்கே ஆவியானவருடைய பூரண கிரியை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசாவுக்குள்ளே வரம் இருக்கிறது, சுரமண்டலக்காரனிலே தாளந்து இருக்கிறது. 3 காரியத்தை நீங்க கவனிக்கணும். தாளந்து வேறு, திறமை வேறு, வரம் வேறு. அல்லேலூயா. தாளந்து என்ன? சுனிகர்ட்ட ஒரு 6 மாசம் துபாயில இருந்து படிச்சேன்னா நானும் கொஞ்சமாவது கீபோர்டு வாசிப்பேன். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்கில், ஸ்கில், அதான் ஸ்கில். மன்னிக்கும், அதான் திறமை. தாளந்து என்பது என்ன? அப்பாவை போல. அப்பா மேடை பேச்சாளர் இருப்பார், பிள்ளையும் இருப்பான். ஹெரிடிட்டரி, பாரம்பரியமாய் வருகிறது. மரபு அணு, ஜீன்ஸ் சொல்றோமே, மரபாக வம்சாவளியாய் வருவது. ஆனா வரம் என்பது என்ன? தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபை வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள். ஹல்லேலூயா. உன்னதமான பலன். ஹல்லேலூயா. பைபிள்ல பாத்தீங்கன்னா கிருபா வரங்கள்னு இருக்கு, ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு, மாறாத வரங்கள் இருக்கு, ஆவிக்குரிய அனுகிரகம்னு இருக்கு. தேவனுடைய பிள்ளையே, நீ வெறும் பரிசுத்தாவியில் நிறைந்த வாழ்க்கை மாத்திரம் அல்ல, ஆண்டவர் உன்னோடு பேசுவது நீ வரங்களை பெறுகிறவனாய் இருக்க வேண்டும். வரங்களை என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிமார் நகைய அந்த அட்டை பெட்டிக்குள்ள வச்சு, அப்புறம் இன்னொரு பெட்டிக்குள்ள வச்சு லாக்கர்ல பூட்டி வைக்கிறது போல சிலருக்குள்ள ஆவியானவர் கொடுத்த வரங்கள் எப்படி இருக்கு? பூட்டி இருக்கு, பூட்டி இருக்கு. என்ன பூட்டி இருக்கு? பாரம்பரிய கட்டுகள், மனிதனுடைய எதிர்ப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள். ஆவியானவர் வரங்களை அனல் மூட்டி எழுப்பணும். ஆமென். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது உண்டான வரங்களை பற்றி அசதியாயிராதே. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசதி, அசதி, சதி. வசதியா ஜெபம். சில ஜெபம் பண்ண சொல்லுங்க, வசதியா ஜெபம். உங்க பிள்ளைகளை சின்ன வயதுல முழங்கால் போட்டு ஜெபிக்க பழக்குங்க. ஆமென். சேர்ல ஜெபிக்கிறது தப்பு இல்லை, பாவம் அல்ல. ஆனா எப்போதும் வசதியா இருந்தீங்கன்னா அப்புறம் அசதி, சாத்தானுடைய சதியில விழுந்து விடுவீர்கள். தீமோத்தேயுவ பவுல் சொல்றாரு, உன் வரங்களை அனல் மூட்டி எழுப்பு. இந்த சுரமண்டலக்காரன் வாசிக்கும் பொழுது இந்த எலிசாவுக்குள்ளே உள்ளே அபிஷேகம் செயல்படுவதை பார்க்கிறோம். எப்படி செயல்படுது? கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் அமருகிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் அமர்ந்துச்சுன்னா நடக்க போறது தெரியும். ஆமென். எசேக்கியேல பாருங்க, 37 அதிகாரத்துல கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் அமர்ந்த போது ஆவிக்குள்ளானா. The most important touch you and I need to have, the touch of God's hand. தேவனுடைய கரம் உன்மேல் வைக்கப்பட வேண்டும். இந்த ஓரத்தில் இருக்கிற மகளே, நீ எதிர்கால கேள்வியோடு வந்திருக்கிற, உனக்கு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல தேவையில்லை. இன்று போய் ஜெபித்து பார். கர்த்தருடைய கரம் உன்மேல் அமரும் போது நீ அநேகருக்கு தெளிவாய் சொல்லும் காலம் வரப்போகிறது. தேவனுடைய கரம், தேவனுடைய கரம், தேவனுடைய கரம் நம்மேல் அமரும் பொழுது, அல்லேலூயா. அங்க எலிசா என்ன சொல்றார்? நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை. இந்த ரெண்டும் என்னது? சத்தம் உண்டாக்குவது. இந்த ரெண்டு எங்க இருந்து வருவது? வானத்திலிருந்து வருவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெண்டும் என்ன? அப்படியே ஒரு பொருளை கூட கொஞ்சம் அப்படி நகட்டிரும்.
நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மூவ் சத்தம் மேலிருந்து ஏதாவது வருமா? ஆண்டவர் சொல்றார், உன் பள்ளத்தாக்க தண்ணீரால் நிரப்ப போறேன். உன் பள்ளத்தாக்கு உன் தேவையை மாத்திரம் அல்ல, உன் பிள்ளையின் தேவையை மாத்திரம் அல்ல, ஆடு மாடின் தேவையை என் தேவன் சந்திக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீ இன்றைக்கு கூட்டத்துல செர்வன்ட்டுக்கு கூட பைசா கொடுக்க வழி இல்லாம நீ வேதனையோடு வந்திருக்கலாம். நைசா இந்த ஊரை விட்டு போகணும்னு வந்திருக்கலாம். உனக்கு கர்த்தர் சொல்றார், உன் பள்ளத்தாக்கு நிரம்ப போகுது. உன் சவால், உனக்கு சவால் விடுகிற ஏலா பள்ளத்தாக்கு இஸ்ரவேலரை கோலியாத்தை கொண்டு சவால் விட்டது போல பல மாத பிரச்சனையினால கஷ்டப்படுற சகோதரனே, நான் உனக்கு பேசும்போதே உன் காதுல யாரோ தொடர மாதிரி ஒரு அபிஷேகத்தை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உனக்கு சொல்றாரு, உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவன் சபையில தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். காரணம் நல்லா கவனிக்கணும். காரணம் என்ன? பிரதான தீர்க்கதரிசி இயேசு ஆராதிக்கும் போது நிலையங்கி தரித்து வருகிறார். மறைந்த சுவிசேஷகர் கிளாடி ஈஸ்வராஜ், நான் சின்ன பையனா இருக்கும்போது 19 வயது நினைக்கிறேன், பியூசி, அங்கே அவர் வரங்களை குறித்த ஒரு வகுப்பை நடத்தினார். அந்த வகுப்புல நிலையங்கி தரித்த இயேசு சபையில் உலாவும் போது, அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது உனக்குள்ளேயும் அந்த அபிஷேகம் வரும்னு சொன்னார். நான் அதை விசுவாசித்தேன். யாரோ என்னை தொட்டது போல் இருந்தது. அன்று முதல்ல சொல்ல ஆரம்பிச்சேன், 19 மாதமா நடக்க முடியாத மகளே, கர்த்தர் உன்னை குணமாக்குறாருன்னு சொல்லிட்டு பயந்து போயிருந்த என்ன நடக்குதோன்னு பார்த்தா, அந்த வார ஞாயிற்றுக்கிழமை ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. அந்த தம்பி மூலம் சொன்னதை கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தா. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? இன்னைக்கு உங்க மேல கர்த்தர் கரம் அமரட்டும். இன்னைக்கு உங்க மேல கர்த்தர் கரம் அமரட்டும். வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிற தம்பி, உண்மையில கர்த்தருடைய கரம் அமர விரும்புது. உண்மையில கர்த்தருடைய கரம் அமர விரும்புது. நீ காற்றையும் மழையும் காண மாட்ட, ஆனா இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட போகிறது. ஆமே. எல்லாருக்கும் ஆமே. நாமே ஓ வாயை திறந்து ஆராதனை உள்ள இடத்துல தீர்க்க தரிசன அபிஷேகம் வரும். தீர்க்க தரிசனம் வர்ற இடத்துல ஜனங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வரும். குழம்பி போன மகளே, நீ உங்க வீட்டுல 3வது மக குழம்பி போய் வந்திருக்கிற, கர்த்தர் உன் வாழ்க்கையை வெளிச்சமா மாற்ற போறாரு. உன் விளக்கை ஏற்ற போறாரு. எஸ், the Holy Spirit is coming now. Amen. Amen. Hallelujah. Cream color shirt போட்ட brother, God is going to use you mightily. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவருடைய அபிஷேகம் இந்த இடத்துல ஊற்றப்படுது. எல்லாரும் வாயை திறந்து உன் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த இடத்துல ஊற்றப்படுகிறது. ரிசீவ். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொள். He is a God of light. Hallelujah. ஓ, நீ வெட்கப்பட தேவையில்லை மகளே. உன் துக்க நாட்கள் முடிய போகிறது. கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள். தாயின் கருவியிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை நிரப்புறார். வாயை தர. ஓ ரபாலா ஹபரா. ஓ, பெற்றுக்கொள். உன் வரங்கள் அனல் மூட்டி எழுப்பு. ஓ, நீ சும்மா இருக்க போவதில்லை. கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். சிஸ்டர், ஓ ரபாலா பாபா, உங்க வலது ஹிப்ல இருக்கிற போராட்டம் மாறுது. தோள்பட்டையில் இருக்கிற வேதனை மாறுது. உன் அலுவலகத்துல சதி செய்கிற 2 பேர் வெட்கப்படுகிற நாட்கள் வருகிறது. ஆவியானவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நன்றி அப்பா. ஹalleluya.
ஹalleluya. மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஊரபாலா தீமாலா பரபாலா தீமாலா ஓரி பாபா. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறியோ எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறியோ. இந்த சாத்தான் நாம் காலின் கீழே, இந்த சாத்தான் நாம் காலின் கீழே. எல்லாரும் கை தட்டுவோமா? இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிரான மந்திரம் ஓ நீ காற்ற காண மாட்ட. எதுவும் இல்லை. ஓ அபிஷேகம் நமக்கெதிரான ஒரு சொல்லல் எதுவும் இல்லை. இந்த சாத்தானம் காலின் கீழே தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இன்று காணும் எகிப்தியனை இனிமேல காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியனை இனிமேல காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹalleluya. இந்த சரணத்தை பாடுங்க. காற்றை காண மாட்டோம். அதுல ஒரு சான்ஸ் உண்டு இருக்குதா அந்த பாட்டு? காற்றை காண மாட்டோம், மழையை காண மாட்டோம். அந்த ஹalleluya ஹalleluya அந்த சரணத்தை பாட போறோம். ஆவியானவருக்கு திரும்ப திரும்ப அந்த பாடல ஹalleluya. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட போகுது. ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. ஹalleluya. அந்த சான்ஸை வாசிங்க. காற்றை நாம் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஹalleluya. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். எல்லாரும் கை தட்டுவோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். நம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நங்க வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இந்த வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகளே எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். ஹalleluya. கை உயர்த்துவோமா? உன்னுடைய பள்ளத்தாக்கு எது? Maybe the valley of trial, maybe the valley of tears, maybe the valley of tribulation, maybe the valley of trouble.
Maybe the valley of turbidity. கலங்கி வந்திருக்கிறாய். இந்த கூட்டத்தின் நடுவுல கலங்கி வந்திருக்கிற மகளே, கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கை தட்டுவோம்.